கரூர் மாவட்டம் மேட்டு மகாதானபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 10 மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தங்களுக்கு தகவல் அளிக்காத பள்ளி நிர்வாகம் மீது பெற்றோர் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன? தங்கள் பிள்ளைகள் வாந்தி எடுத்தது குறித்து தங்களுக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என பெற்றோர் ஆவேசத்துடன் சண்டையிடும் காட்சிகள் தான் இவை. மதிய உணவாக தக்காளி சாதம் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு என்ன ஆனது? கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அப்பள்ளியில் மதிய உணவாக தக்காளி சாதம் பரிமாறப்பட்டது. இதில் சாப்பிட்ட 63 மாணவ மாணவிகளில் கடைசியாக இருந்த தக்காளி சாதத்தினை சாப்பிட்ட 10 மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்துள்ளனர். பதறிப்போன ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியை உள்ளிட்டோர் வாந்தி எடுத்த 10 மாணவ மாணவிகளையும் மீட்டு அருகில் உள்ள கோவக்குளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. பள்ளிக்கு அருகில் இருந்தவர்கள் கூறியதன் பேரில் தகவல் தெரிந்து வந்த பெற்றோர் கோவகுளம் அரசு மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் சென்றுள்ளனர். அங்கு பள்ளி ஆசிரியர்களை சுற்றி வளைத்த பெற்றோர் தங்களுக்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பள்ளி தலைமை ஆசிரியையின் கணவர் கரூரில் பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தங்களுக்கு முன்னே மருத்துவமனைக்கு வந்துள்ளார். ஆனால் அருகில் இருக்கும் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவியரின் பெற்றோர்களான தங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பினர். பொதுவாக பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் மதிய உணவிற்காக அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றுதான் சாப்பிட்டு வந்துள்ளனர். ஆனால் இன்று கிருஷ்ணராயபுரம் யூனியன் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஆய்வுக்கு வருவதாக கூறி அனைவரையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்பல்சரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மேக்சிமம் சாப்பிடாது, கம்பல் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுருக்குதுங்க. அவனு அப்புறமா வீட்டில் பேரண்ட்ஸுக்கு யாருக்குமே இன்ஃபர்மேஷனோ இந்த பிள்ளைங்க மயக்கம் அடிஞ்சு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸுங்களோ யாருமே எங்களுக்கு தகவல் சொல்லலை. இதே கெச்சமோட வீட்டுக்கார் கரூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபோன் பண்ணி கரூர்ல அவர் இங்கே வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். ஸ்கூல் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. இது பக்கத்தில் ஸ்கூல் அடி 10 அடி தூரம் தான், 10 to 50 அடிக்குள்ள தான் இருக்கு வீடு. அந்த வீட்டில் அவங்களால சொல்லிட்டு வர முடியல. இதுதான் காரணம். அதனால வயசு டாக்டர் சொன்னாங்க, வயசு சாப்பாடு சரியில்லை, உப்புசம் ஆயிடுச்சு, சாப்பாடு நல்லா வேவல அப்படின்னு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஹெச்எம்ல எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, டீச்சர்ஸும் கண்டிஷனும் கிடையாது. அவங்களுக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளம் தான் போதுங்கிற மாதிரி அவங்க வேலைக்கு வராங்க சார். அது மட்டுமன்றி பள்ளியில் சமைக்கும் உணவுகள் பாதி வெந்தும் பாதி வேகாத நிலையில் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மதிய உணவு சாப்பிட்ட பள்ளி மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்த சம்பவம் அப்பகுதி பெற்றோர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.